நினைத்தாலே இனிக்கும்ல மட்டும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. ஒரு ஹோட்டலில் எடுக்கிறோம். ஆக்சுவலி அது என்னால் வந்தது. அதை நான் கன்ஃபெஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ரஜினி சார் வந்து காலையிலேருந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. மத்தியானம் போனால் 3 மணி நேரமாக என்னமோ தான் வாங்கியிருக்கோம். அது நீங்கள் டயலாக்லாம் இப்போவே கோச் பண்ணுற, அங்கே வந்து அந்த வேலையை வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நான் ரஜினி சார் கிளம்பிகிட்ருக்கார் வீட்டுக்கு போகிறதுக்கு. சார் ஒரு தடவை டயலாக் பார்த்துட்டு போயிடுங்க சார். அதெல்லாம் வேணாம், நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அனந்த் சார் வந்து என்ன சொன்னார், இல்லை இல்லை டைரக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு. அவர் கோவம் வந்துடுச்சு. ரஜினி சார் மனுஷனாக மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கத்திட்டார். கத்தின உடனே அவர் அனந்த் சார் வேறு சரின்னு ஒன்றும் சொல்லலை, சரின்னு விட்டார். அங்கே வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ரஜினி சார் வந்தார். எல்லாம் உங்களால் வந்தது. நான் என்ன சார் பண்ணேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன் டயலாக் சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒர்க் ப்ரெஷரில் அவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும் அந்த காலங்கள்லாம் அந்த ஒர்க்கு லோடுனால அவர் ப்ரெஷரில் இருந்தார். அப்புறம் டைரக்டர் வந்தார். வந்த உடனே என்ன டைலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னு. சொல்லி கொடுத்துட்டேன். ரஜினி நாங்களும் மனுஷங்க தான். ரஜினி கிட்டியா? நாங்களும் மனுஷங்க தான், சொல்லி கொடுயா அப்படின்ட்டு போயிட்டார்.